உங்களை ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நமது தேசம் மிகப்பெரிய தேசம். இன்றைய நிலையில 120 கோடிக்கு மேல மக்கள் தொகை கொண்ட தேசம். நமது பிரதிநிதிகள் யார்? இவ்வளவு பெரிய மக்கள் தொகையுடைய பிரதிநிதிகள் யார்? நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 780 MP வரும். சட்டமன்றங்கள் எடுத்துக்கிட்டா நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 4000 சொச்சம் தான் வரும். ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரிய தேசத்தை, இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய உறுப்பினர்களாக, பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே. இவ்வளவு பெரிய தேசம், ஆனால் இவ்வளவு குறைவான பிரதிநிதிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும், இந்த ஒரு பிரதிநிதித்துவம் இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழத்தான் உள்ளாட்சி அமைப்புகள் வலுப்படுத்தப்படுகின்றன. இதற்கான ஒரு சட்ட திருத்தம் செய்யப்படுகிறது. தேசிய அளவில் விவாதங்கள் நடந்து சட்ட திருத்தம் 1990களில் செய்யப்படுகிறது. ஆனால் அதனது நோக்கம் உள்ளாட்சி அமைப்புகள், இது ஒரு 3 டயர் கவர்மெண்ட் அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்புகள் இதுவும் ஒரு வலுவான அரசாங்கங்களாக செயல்படுகின்றனவா? அது நோக்கம் உண்மையிலேயே நிறைவேறி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு பஞ்சாயத்து ராஜ் டே சமீபத்தில் டெல்லியில கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் கூட பேசியிருக்கிறார். இதுல உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தாலும் கூட அவர்களுடைய கணவன்மார்கள், உறவினர்கள் தான் அவர்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை இயக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்கிறது. அது பற்றிய வருத்தத்தை பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் இது வலுப்படுத்தப்பட வேண்டும். இது செயல்பாட்டில் இருந்தாலும் கூட ஒரு வலுவானதாக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கின்றனவாங்கிற கேள்வி எழுந்திருக்க விவாதிப்போம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் இன்றைய வாரத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் திரு பரந்தாமன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அஇஅதிமுகவின் சார்பில் திரு ஆவடிக்குமார் செயற்குழு உறுப்பினர் திரு ஆவடிக்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு செந்தில் ஆறுமுகம் அவர்களுக்கு தான். இந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புகள், ஒரு வலுவான உள்ளாட்சி அமைப்புகள், கிராம அளவிலான பிரதிநிதித்துவம் ஒரு புதிய விவாதம் அல்ல. ஒரு நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாறுதலிருந்து விவாதங்கள் நடந்திருக்கிறது. அதுல இருவேறு கருத்துக்கள் இருந்திருக்கிறது, தேவையா இல்லையாங்கிறதுல. ஒரு கருத்தொற்றுமை 90களில் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளை வலுவா கொண்டு வரணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு 3 டயர் கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு நோக்கம் இன்னைக்கு உண்மையிலேயே செயல்பாட்டு அளவுல இருக்கிறது. இது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலும் சரி, அகில இந்தியாவிலும் சரி, அது நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வலுவான அமைப்புகளாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கலாமா? உண்மையில அது இல்ல. பெயரளவுக்கு தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில அமைப்புகள் ஏற்படுத்துறப்ப ஒரு உள்ளார்ந்த அக்கறையோட ஏற்படுத்துவாங்க. இப்ப உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற பஞ்சாயத்து அமைப்புகள் ஏற்படுத்துறது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் 73 அமெண்ட்மெண்ட் 93ல போடுறாங்க, 92, 93ல போடுறாங்க. அப்ப ஓராண்டுக்குள் அனைத்து மாநிலங்களிலும் இது நிறைவேற்றப்பட வேண்டும் சொல்லி அவங்க ஒரு செக் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில அது கூட பெரிய விவாதங்கள் நடத்தப்படல தமிழ்நாட்டில எல்லாம். அதோட இறுதி நாள்ல ஒரு வருஷம் எப்ப டேட் கொடுத்தாங்களோ அதோட இறுதி நாள்ல பெரிய விவாதம் ஏதும் ஒரு வேண்டாத விருப்பாத்தான் இது நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்ட பொழுது 29 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு. குடிநீர், விவசாயம், நில மேம்பாடு, சாலைகள் மேம்பாடு, கல்வி, நூலகம், 29, அதாவது 3 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனரிஸ், இந்த மாதிரி 3 விஷயங்களை பஞ்சாயத்துகளுக்கு கொடுக்கணும். அதன் அடிப்படையில் இவங்க செயல்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சின்ன ரிப்போர்ட். நீங்க கேட்ட கேள்வியை புள்ளி விவரங்கள் அடிப்படையிலே பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரே இந்தியா முழுவதும் பஞ்சாயத்து அமைப்புகள் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட், ஒரு 6 காரணிகள், 6 பாராமீட்டர்ஸ் அடிப்படையாக கொண்டு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா ரிலீஸ்ல ஆவரேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க ஆவரேஜா 35%, 32%, 39% இவ்வளவுதான் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 3 மாநிலங்களோட புள்ளி விவரங்களை மட்டும் எடுத்து பாக்குறேன். இந்த என்ன அடிப்படையில் கொடுக்கறாங்கன்னா, இந்த 29 அதிகாரங்கள்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, அதுக்கு எவ்வளவு நிதி ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா, கேரளால கிட்டத்தட்ட 67% வாங்கியிருக்காங்க, மதிப்பெண்கள் அடிப்படையில் போட்டிருக்காங்க. கர்நாடகால 65%, தமிழ்நாடு வாங்கின மதிப்பெண் பாத்தீங்கன்னா 55. இது எல்லாமே இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெயரளவுக்கு ஒரு விஷயம் ஏற்றுப்பீங்க, தமிழ்நாட்டுடைய இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்
இஸ் பெட்டர் than many other states அப்படிங்கிறது அது உண்மை. பாத்தீங்கன்னா குஜராத்ல 42% தான். குஜராத்ல 42% வந்திருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு. அவர் சமீபத்துல வரைக்கும் முதலமைச்சராக இருந்த குஜராத்ல பெர்ஃபார்மன்ஸ் இஸ் 42%. இது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே அரசியல் கட்சிகளின் அடிப்படை தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரங்கள் அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்குங்கிற அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. அது அதிமுகவா இருந்தாலும், திமுகவா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிகாரங்கள் குவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது அவங்களோட அடிப்படை தத்துவமாவே இருக்கு. ஆனா உள்ளாட்சி அமைப்புகளோட தத்துவம் என்ன? டீசென்ட்ரலைசேஷன், அதிகாரங்கள் பகிர்ந்த. இப்ப அவங்களோட அடிப்படை தத்துவத்துக்கு இது எதிரானது. அதுதான் திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். மாநில சுயாட்சி பற்றி ரெண்டு கட்சிகளும், திமுகவும் அதிமுகவும், மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரம் வேண்டும், அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், டெல்லியிலேயே குவிந்திருக்கிறது, ஒரு இடத்துல குவிந்திருக்கலாமா, ஒரு அதிகார பரவலாக்கலை பற்றி அதிகமாக ஒரு கொள்கை அளவுல பேசக்கூடிய கட்சி நீங்க. ஆனா ஒரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு பேருமே வேற நிலைப்பாட்டு எடுக்கிறீங்க. அப்படி இல்ல, உள்ளாட்சிகளுக்கு அதிகாரங்கள் அளிக்கப்படுவதில் ரெண்டு பேருமே வேற நிலைப்பாடுன்றது நீங்க சொல்றது நான் இப்படி பாக்குறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உள்ளாட்சிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சுதந்திரம், அதிகாரங்கள், அவற்றை நீங்கள் அதிமுக அரசாங்கத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு கிடைக்காது. அதை எப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1994 பஞ்சாயத்து சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் முதலில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இந்த பஞ்சாயத்து அமைப்புகளில் கொண்டு வரப்படும் என்று கலைஞருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனா என்னுடைய கேள்வி, இந்த ஒரு சட்டம் வருதுல ரெண்டு கட்சிகளுக்குமே ஏற்பு இருந்ததா இல்ல மறுப்பு இருந்ததா? இந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் வலுப்படுத்தப்படணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து 73வது 74வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. அதற்கு முந்தையும் கொண்டு வரப்படுது சட்ட திருத்தம். அதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க நீங்க? இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒன்று சொல்ற, எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. இல்ல, எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. நீங்க தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு அதிகார பரவலாக்களுக்கு ஏற்புடைய கொள்கை கொண்டாங்க. நாடாளுமன்றத்தில் வாக்களிப்பதுங்கிறது ஒரு சில சட்ட முன் வடிவங்கள் வருகிற போது சில திருத்தங்களை அந்தந்த கட்சிகள் வைத்திருக்கும். அன்றைய நிலைப்பாட்டினுடைய அன்றைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதை ஏற்காத நிலையில் சூழ்நிலை. அந்த திருத்தங்கள் அதிகார பரவலாக்கலை மையப்படுத்தியதா, குவியலை மையப்படுத்தியதா? இன்றைக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒன்றும் இல்ல சார், சிம்பிளா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆக்ட்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் த பஞ்சாயத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பஞ்சாயத்துக்கு தேவையான நிதி ஆதாரத்தை அவங்களே செக்ல சைன் பண்ணி அவங்க செலவு பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு அதிகாரமாக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த விவாதமே இது காலம் கடந்த ஒரு விவாதம். அதாவது அதிகாரத்தை கட்ரோட் பண்றாங்களா இல்லையா, அதிகாரம் பரவலாக்கப்படுவதை இரு கட்சிகளும் இதை ஆமோதிக்குதா, வரவேற்குதா என்ற சப்ஜெக்டே கிடையாது. எல்லாம் தாண்டி மாநில கட்சிகள் எல்லாம் போயிடுச்சு. அடிப்படையில் நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க ஒரே ஒரு அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராமம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஒரு திட்டம். இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ல வரக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் முதல்ல டிஎம்கே தான் 2006 to 2011 இத பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா அந்த துறை என்ன சொல்லுதுன்னா, இதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருது என்று சொன்னால், ஆக பஞ்சாயத்து அமைப்புகளிலே அதிகாரங்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும், இன்னும் அதிகமாக அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கப்பட வேண்டும் என்றுதான் திமுக நிலை. என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டதுங்கிறது வேணும். கண்டிப்பா அண்ணா மறுமலர்ச்சி திட்டமா இருந்தது. என்ன மறுமலர்ச்சி? இப்ப கிராமத்துல என்ன மறுமலர்ச்சி? கழிப்பறை கிடைச்சிருச்சா, சுகாதார வசதி கிடைச்சிருச்சா, அவர் என்ன வசதி தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது நகராட்சி அமைப்புகள் ஒன்று இருக்கிறது, ஊராட்சிகள் அமைப்புகள் ஒன்று இருக்கிறது. இரண்டு விதமாக இருக்குது. அடுத்தது மாநகராட்சி, மூன்று விதம். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு இலாக்கா இருக்கிறது. அதே சமயத்து ஊரக வளர்ச்சி துறை ஒன்று தனியாக இருக்கிறது. இதற்காக ஒரு இலாக்கா அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். நான் ஒன்றைய நண்பர் அவர்களுக்காக சொல்லுகிறேன், இரண்டு கட்சிகளும் இது எந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் எங்களுடைய கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் ஒரு அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்பு துறையில் எந்த அளவுக்கு திட்டங்களை கொண்டு வர முடியும் என்பதை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர் மேயரா இருக்கும் போதுதான்
ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கார்பரேஷன், ஒரு மேயரா இருக்கிறவங்க வந்து ஒரு சென்னை மாநகரத்தில் ஒரு பாலங்களை கட்ட முடியும்ன்றதை கொண்டு வந்ததே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி அவர்கள். ரைட். உள்ளாட்சி பிரதிநிதியா சட்டமன்ற பிரதிநிதியா அப்படின்னு ஆப்ஷன் வரும்போது அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தார்? அது வேற. நீங்க அதை பத்தி சட்ட பிரச்சனைகள். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். திரு செந்தில் ஆறுமுகம் தொடக்கத்திலே சொன்னது போல இந்த ஒரு சட்ட திருத்தம் நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 29 இனங்களை வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு டிவால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டு அளவில் அமைக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பைனான்ஸ் கமிஷன் கூட, ஸ்டேட் பைனான்ஸ் கமிஷன் கூட 24 ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லுறது. ஆனால் இவையெல்லாம் நம்மளுடைய சட்டத்துல குறிப்பிடப்படுதே தவிர ஏன் செயல்பாட்டுக்கு வர மறுக்கிறது? ஏன் ரெண்டு கட்சிகளுமே இதுல இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கிற கேள்வி எழுது. இல்ல, பஞ்சாயத்து அமைப்பு என்பது அரசியல் சட்டப்படி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இது ராஜீவ்காந்தி இந்த பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தை அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனா அவரால் அதை நிறைவேற்ற முடியல. அதுக்கு பிறகு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் தான் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆக இது ஒரு பகுதி. நீங்க என்ன நிலைப்பாடு? அதாவது இதுக்கு முன்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 டயர் இருந்தது அமைப்பு முறை. வந்து அதை வந்து 3 டயரா மாத்தினாங்க. 3 டயரா மாத்தினதுடைய விளைவு தேர்தலில் வந்து குழப்பங்கள் கூடிச்சே தவிர அதனுடைய அமைப்பு ரீதியான பணிகள் வந்து ஒரு சரியான கட்டமைப்புக்கு வரல. இன்னும் சொல்ல போனா இப்போ மாவட்ட ஊராட்சி ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா அந்த மாவட்ட ஊராட்சி அமைப்புக்கு ஒரு நிர்வாக ரீதியான அதுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை. அதுல மாவட்ட ஊராட்சி தலைவர் இருப்பாரு, உறுப்பினர் இருப்பாங்களே ஒழிய அந்த திட்ட அலுவலர் கூடுதலா அதை பாத்துக்கிறார ஒழிய அதை வந்து அமைப்பு ரீதியான மாவட்ட அமைப்பு இருக்கான இல்ல. அதே இப்ப ஊராட்சி ஒன்றியத்துக்குன்னா ஒரு அமைப்பு இருக்கு, நிர்வாகம் இருக்கு, அவங்க கிட்ட ஊழியர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட அந்த பணிகளை எடுத்து செய்ய முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சிக்கு அதை 3 டயரா மாத்தினாங்களே ஒழிய அதுக்கு வந்து ஒரு சரியான நிர்வாக ரீதியான கட்டமைப்பு உருவாக்கப்படல. இரண்டாவது பேர் சொல்ல மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பரந்தாமன் சொன்னாரு. இதை இன்னும் சொல்ல போனா சகோதரர் செந்தில் ஆறுமுகம் சொன்னது போல இது வந்து ஒவ்வொரு நிலையில தான் இது மாற்றம் அடைஞ்சிட்டு வருது. நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரமும் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருந்தது. இன்னும் வந்து அதுல வந்து சில தவறுகள் அல்லது குறைபாடுகள் இருக்க தெரிஞ்சது கூட அந்த அவர் மட்டும் கையெழுத்து போட்டா போதாது, ஊராட்சி துணைத் தலைவரும் அதுல கையெழுத்து போன ஒரு கூட்டு பொறுப்பு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பல ஊராட்சிகளுக்கு ஒரு அதுல பணியாளர்களோ இல்ல போதுமான கட்டமைப்போ இல்ல. இந்த நிலை இருக்கு. நீங்க நகரப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நகராட்சிகளுக்கு மாநகராட்சிகளுக்கு நகராட்சி சட்டம் தான் செயல்படுத்திட்டு அந்த நகராட்சிகளுக்கு இது எல்லா அதிகாரமும் அவங்க கிட்ட தான் இருந்தது. இது கழிவுநீர் அகற்றலிருந்து குடிநீர் விநியோகத்திலிருந்து நகர அமைப்பு உள்பட எல்லாம் இருந்தது. ஆனா திமுக ஆட்சி காலத்துல தான் எம்எம்டிஏன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த நகர அமைப்பை வந்து அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்களுடைய அனுமதி பெற்று தான் வந்து மாநகராட்சி வந்து அதை செயல்படுத்த முடியும்னு எம்எம்டிஏ கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்ப சிஎம்டிஏ வந்திருக்கு. அப்போ அந்த அந்த மாநகராட்சியினுடைய அந்த அவங்களுக்கு மட்டுமே இருந்த அந்த அதிகாரம் என்பது மாநில அரசாங்கத்துக்கு மாறிச்சு. அதே போல இன்றைக்கு அதே கழிவுநீர் அகற்றல் குடிநீர் விநியோகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இது மெட்ரோ வாட்டர் அண்ட் சூரேஜ் போர்டுக்கு போயிடுச்சு. அது வந்து மாநகராட்சி கிட்ட இல்ல. இப்படி ஒரு அதிகாரங்களும் அவங்களுடைய அந்த செயல்பாடுகளில் ஏற்பட்ட தேக்கம் அல்லது செயல்பாடுகள் ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருதுன்னு சொல்லி ஒரு சிறிய இடைவெளி இருக்கணும். இதுல ஒரு விளக்கம் திருத்தம் சொல்லணும். ரொம்ப சுருக்கமான ஒண்ணு இல்ல. இப்ப வந்து நண்பர் சொன்னது மாதிரி இந்த சிஎம்டி என்ற ஒரு கட்டமைப்பு ஒரு நிர்வாக அமைப்பு வந்து திராவிட முன்னேற்றம் கொண்டு வந்து அது வந்து மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. அதை இல்லாம மாநகராட்சியினுடைய இது இல்லாம போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பர். சிஎம்டிங்கிறது வேற. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்ங்கிறது என்னன்னா
இது வந்து தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்ல அந்த திட்டத்துல நகரமைப்பு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதுக்கோ அல்லது கட்டுமானங்களை வளர்ச்சி கொண்டு வரதுக்கோ அதுக்கான ஒரு தனி அமைப்பு அது. கார்பரேஷன்ங்கிறது வந்து கல்வி, சுகாதாரம் மற்றும் படிப்பு, அதே சமயத்தில் வந்து ஹெல்த், இது மாதிரியான பல விஷயங்களை வந்து உட்பட 29 ஆனா அது வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பிலிருந்து அப்படிங்கும்போது இதுதான் அதிகார பரவலாக்கலாம், இதுதான் டெவல்யூஷன்ங்கிற கேள்வி நிச்சயமா எழவே. அதாவது சிஎம்டிங்கிறது என்னன்னா அவங்க வந்து அந்த ஏரியா டெவலப்மெண்ட் பிளானிங் அத்தாரிட்டி, அது ஒரு தனி விங். கார்பரேஷன்ங்கிறது வந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா இத்தனை அடுக்குக்கு மேல வந்தா கார்பரேஷனே பிளானிங் பெர்மிஷன் கொடுக்கலாம், இதுக்கு மேல போச்சுன்னா சிஎம்டி கொடுக்கலாம்ன்ற ஒரு டெலிகேஷன் பவர் தான். கார்பரேஷனுடைய வேலை வந்து பரவலானது, அதிகாரம் அதிகமாக இருக்கக்கூடியது. அவர் வந்து சிலது வந்து கவனிக்காம சொல்றாரு. உண்மை என்னன்னா நகரமைப்புகளுக்கு வந்து இங்க வந்து ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா கூட சென்னை மாநகராட்சி மட்டும் இல்ல, இந்த சிஎம்டிஏ பகுதிகளுக்குள்ள சிஎம்டி அனுமதி அது ஊராட்சியா இருந்தாலும் இல்ல, நான் முடிச்சிடறேன். இல்ல, ஊராட்சியா இருந்தாலும் நகராட்சியா இருந்தாலும் மாநகராட்சியா இருந்தாலும் அந்த சிஎம்டி வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் எந்த ஒரு மாற்றம் செஞ்சாலும் அந்த சிஎம்டி விதிகளுக்கு உட்பட்டு அதுக்கு பிறகுதான் நகராட்சியோ ஊராட்சியோ அனுமதி தர முடியும். அதுல கூட இந்த சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் 1+1 வரைக்கும் வந்து அந்த அதிகாரம் வந்து அந்த மாநகராட்சி நகராட்சி ஆணையாளர்களுக்கு தராங்க. ஆக அதனுடைய அவங்க செஞ்சுட்டு அதை வந்து சிஎம்டிக்கு அனுப்புவாங்களே ஒழிய சிஎம்டி அதிகாரப்பூர்வமான அனுமதி இல்லாம எந்த கட்டிடம் கட்ட முடியாது. சிம்பிளா சொல்றது, சிஎம்டி ஹெல்த் ஒர்க் பார்க்க முடியாது, சானிட்டரி ஒர்க் பார்க்க முடியாது, எஜுகேஷன் பார்க்க முடியாது. ஆனா கார்பரேஷன் ஆனால் இந்த ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் பொழுது இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எவையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கப்படுது. 29 பட்டியல். ஆனா அந்த 29 பட்டியல்ல எவ்வளவு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரமாக பணிகளாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பெருமளவுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன், எதனால் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதை தாண்டி நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, ஆனால் உண்மையிலேயே பெண் பிரதிநிதிகள் தங்களுடைய அதிகாரங்களை செலுத்துறாங்களா இல்ல அவர்களுக்கு பின்னணியில் ஆண்கள் தான் இயக்குறாங்களா? இந்த மாதிரி நிறைய குறைகள், பிரச்சனைகள் இருக்கின்றன. விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னாலே. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பற்றிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த பஞ்சாயத் ராஜ் டே கொண்டாடப்பட்டது. பாரத பிரதமர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன நோக்கத்துக்காக இது கொண்டு வரப்பட்டதோ அது இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்கவே செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள். அதே போல பஞ்சாயத் ராஜ் அமைச்சகத்துடைய ஆலோசகராகவும் திரு நாராயணன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அமெரிக்க நாராயணன், இது வந்து திரு ராஜீவ் காந்தியுடைய முயற்சிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்துல நரசிம்மராவ் காலத்துல கொண்டு வரப்பட்டாலும் கூட ராகுல் காந்தி வரைக்கும் இது இன்னும் வலுப்படுத்தணும்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நிலைத்தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்தாலும் கூட, இந்த ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட இன்னும் நிச்சயமாக ஒரு நடைமுறை தடைகள் தொடர்ந்து பார்க்கிறோம். காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ்லயே கூட இப்பொழுதும் சரி முன்பையும் சரி இம்ப்ளிமெண்டேஷன்ல இன்னும் பல பிரச்சனைகள் இருப்பதை பார்க்கின்றோம். எதனால நினைக்கிறீங்க இந்த உங்களுடைய நோக்கம், இது கொண்டு வரப்பட்ட நோக்கம்? முதல்ல இந்த திமுக அதிமுக மாநில சுயாட்சி பற்றி பேசுகின்ற திமுக அதிமுக கிராமங்களுக்கு உண்மையான சுயாட்சி கொடுப்பதில்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ எனக்கு முன்னால பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில வார்த்தைகளை கேட்டேன். 33% பெண்களுக்கு தாங்கள் கொடுத்ததாக பெருமையை எடுத்துக்கொள்ளும் திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இத பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் சட்டமாக்கினதால மட்டும்தான் ராஜீவ்காந்தி அவர்களுடைய முயற்சியில தாக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பெண்களுக்கு 33% ஒதுக்கப்பட்டதால் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்களே ஒழிய ஏதோ இவங்க வந்து தான் செய்து கொடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்த செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அவர் பதிவு செய்தார். ஆனா இதை தாண்டி திராவிட கட்சிகள் செயல்பாட்டு வேற வழியெல்லாம் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இது அரசியல் சட்டம். அதனால
ஒரே ஒரு பயத்துக்காக செஞ்சாங்க ஒழிய இதுவும் செய்யல. அதே போல நீங்கள் ஏற்கனவே கூறின மாதிரி கேரளால, மற்ற மத்திய பிரதேசல, கர்நாடகால காங்கிரசும் தேசிய கட்சிகள் இருந்ததான் இது வலுப்பட்டிருக்கின்றது உண்மை. தமிழ்நாட்டில் கூட செயல்பாட்டில் ரொம்ப பின்னாடி இல்ல. பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுகின்ற பிரதமர் நீலி கண்ணீர் விடுகிறார் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் 7000 கோடி கொடுத்திருந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு 100 கோடி ஒதுக்காம இதை யாரை ஏமாத்த பாக்குறாருன்னு பிரதமர் எனக்கு புரியல. பாஜகவில் இன்னைக்கு மற்ற அமைச்சரவையில கூட இல்லாம பிரதமருடைய அலுவலகத்தில் அதிகாரங்கள் குவிக்கப்படுகின்றன நாடறிந்த உண்மை. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்கு நேர் எதிரியாக மோடி அவர்கள் இருக்கிறார். அதிகார பரவல், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கிராமத்து மக்களுடைய அதிகார பரவல் தான் பஞ்சாயத்து ராஜுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு எதிர்மாறாக இருந்து பிரதமர் மோடி பேசுவது சில நேரங்கள் அவங்க சொன்னாங்களே சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு, அதுதான் உண்மை. பொதுமைப்படுத்த முடியுமான்னு தெரியல. பற்றி சொன்னீங்க, நிதி ஒதுக்கீடு பற்றி சொன்னீங்க. இது வந்து டெவல்யூஷன் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறது. மாநில அரசாங்கங்களுக்கு இந்த டாக்ஸ் ரெவன்யூ ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கிறது. அதையும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் நீங்க குற்றம் சாட்டினீங்க. மற்ற கொண்டு வந்த உடனே அவர்கள் கட்சிக்குள்ளே இருந்து பல எம்பிக்கள் போய் முறையிடுறாங்க. ஐயோ எங்கள் அதிகாரம் பறிக்கப்படுதான்னு சொல்லி முறையிடுறாங்க. அந்த முறையிடுற அடிப்படையில் தான் இப்ப லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஆக்ட் எல்ஏடி சொல்றாங்க. எம்பி லேட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1993 23/12/93. ஏன் எம்பி லேட் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு? எம்பி லேட்ல என்ன பண்றாங்க? நிழல் கொடை திறக்கிறாங்க, கட்டணம் கட்டுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து உள்ளாட்சி அமைப்புகளோட அதிகாரம். அப்போ அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து பணத்தை எம்பிக்கு எதுக்கு கொடுக்கறாங்க? 5 கோடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி. இந்த டெவல்யூஷன் நீங்க சொல்லக்கூடிய அதிகார பரவலாக்கல், இந்த உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தல் கான்செப்டுக்கு எதிரானது. வலது கையால கொடுத்து இடது கையால படிப்பது போல இல்லையா? ஒரு பதில் சொல்லட்டும். நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான நேரம் நேரம் இந்த மாதிரி மக்களை இல்ல நடுவில் இருக்காருன்னு சொல்ற ஏதோ காங்கிரஸையும் 19 சொல்றாரு. அது தவறான வார்த்தை. காங்கிரஸை நடுநிலைவாதின்னு காட்டிக்கிறதுக்காக பேசுறதா? உண்மையை தெரிஞ்சு பேசலாங்கிறது தெளிவா அடிப்படையில் கேட்கிற எம்பி லேடுங்கிற திட்டம் எப்ப வந்துச்சு? யார் கொண்டு வந்தாங்க? நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். நீங்க கேட்டீங்களா, எனக்கு பதில் சொல்ல விடுங்க. ஒன்று, எம்பி லேட் வந்து எங்க கட்சியில் தான் வந்தது. ஆனா அது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்திலிருந்தோ பஞ்சாயத்து ராஜ் போக வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு எம்பிக்கள் கொடுக்கல தெளிவுபடுத்த விரும்புறேன். இரண்டாவது, எங்களுடைய ஆட்சியில் பல 1000 கோடி இதற்கென்றே தனியாக ஒரு அமைப்பு, ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டு தனியாக பண்ணிட்டு நீங்க மோடி அவர்கள் அதை குறைக்கும் வகையில செய்யறாரு. இந்த பொதுநலவாதி என்று சொல்றாங்க. ஏன் இது மோடிக்கு எதிராக பேச்சு நடத்தல? இன்னும் அது மட்டும் இல்ல, ரூரல் இன்னைக்கு பேசணும், ரூரல் பிசினஸ் அப்படின்னு கொண்டு வந்து கிராமங்கள்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு அதற்காக நாங்க வந்து பணத்தை ஒதுக்கணும். 4வதாக இந்த அன்பிரிட்ஜ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட கிராமங்களுக்கு என்று பணம் ஒதுக்கணும். இன்றைக்கு வந்து கலெக்டர்கள் பஞ்சாயத்து ராஜ் இன்னைக்கு கிராமங்கள்ல கிராம சபையை நடத்த திராவிட கட்சிகளுடைய இல்ல, கிராம சபை நடத்த விடாம வீட்டுக்கு வீடு போய் கேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து டிவியில கிராமத்து மக்களை ஏமாத்துறாங்க இந்த திராவிட கட்சிகள். இவர்களுக்கு இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான விருது கொடுத்தது அவமானம் நான் நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன், நான் ஒரே ஒரு கருத்து. திராவிட கட்சிகள் நீங்க சொல்றீங்க பொத்தாம் பொதுவா. திரு நாராயணன் அவர்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க வந்து இடஒதுக்கீடு பிரச்சனையை பத்தி பேசும்போது பஞ்சாயத்து ராஜ்ல வந்து இது சட்டத்துல கொடுக்கப்பட்ட விஷயம், அதை கட்டாயமா நீங்க செஞ்சிருக்க வேண்டும் நீங்க சொன்னீங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் நீங்க எதிர்த்த மத்திய சட்டத்தை கொண்டு வருவது மத்திய அரசாங்கம் தான் கொண்டாட முடியும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க அந்த வந்து அதிகாரமாக்கப்பட்டது வந்து திராவிட கட்சிகள் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து நீங்க கட்டாயமா செய்யுங்கன்னு சொல்றீங்க.
ஆனா தளபதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகர மேயரா இருக்கும்போது கவுன்சிலர்களுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அவங்கவுங்க வார்டுக்கு அவங்கவுங்க செலவு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப எம்எல்ஏ எம்பி ஃபண்ட் மாதிரி முதல்ல ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர்களுக்கு கார்பரேஷன் ஃபண்ட் அலாட் பண்ணது திமுக ஆட்சியில தான் நீங்க மறந்துடக்கூடாது. எந்த அளவுக்கு நாங்க அதிகாரங்களை இன்னும் அகலப்படுத்துறோம்ன்றதை நீங்க நினைவு கூறணும். நாங்க அதை ஆதரிக்கிறோம். நீங்க இப்ப ஸ்டாலின் நீங்க நாங்க கொண்டு வந்து எழுத்தீங்களா இல்லையா? மக்கள் மத்தியில் அதை உண்மையை சொல்லுங்க சார், தயவு செஞ்சு பொய் சொல்லாதீங்க சார். சார் இப்போ திமுக ஒரு கேள்வியில நியாயம் இருப்பதா தெரியலையா? இன்னைக்கு நிழற்குடை அமைப்பது இல்ல தூர்வாருவது இவையெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு கோடிக்கணக்கான பணம் எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்கள் பாலிசி மேக்கர்ஸ், சட்டம் இயற்ற வேண்டியவர்கள், அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது இதே நிதி கிரவுண்ட் லெவல்ல போயிருந்தா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் இல்லையா திரு நாராயணன்? ஒரு எம்பி உள்ளாட்சிகள் பணம் எடுத்து கொடுத்தாங்களான்னு பாத்துங்க, தெளிவா புரியுங்க. எப்படி உள்ளாட்சி பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கல, அதிக பணம் தான் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இட் மோர் மணி கோஸ் டு தி உள்ளாட்சி. நீங்களே எடுத்துப்பீங்க, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பண விநியோகம் அப்படிங்கறது ஒரு நிதி பங்கீடு அப்படிங்கிறது இன்னைக்கும் கூட குறைபடுற மாதிரி தான் இருக்கு அகில இந்திய அளவுல. அப்படி இருக்கும் பொழுது எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதற்காக பணம் ஒதுக்க வேண்டும்? அதை நேரடியா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கி எஃபெக்டிவா இருக்கும் இல்லையா? லீவ் இட் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி லோக்கல் பாடி. இல்ல இட் இஸ் ஆன் டாப் ஆஃப் வாட் ஹஸ் பீன் அலோகேட்டட். உள்ளாட்சிகளுக்கு கொடுத்த பணத்திற்கு மேலதான் அதிகமா எம்எல்ஏ கொடுத்திருக்காங்களே ஒழிய அதெல்லாம் எடுத்து கொடுக்கல. தெளிவுபடுத்திக்கங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிருந்தேன். எம்பி லேட்ல ஒரே பாயிண்ட்ல முடிச்சறேன். இதுல என்ன நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா 5 கோடி ரூபாய் எம்பி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்களும் எம்பி வீட்டுல போய் கெஞ்சிட்டு இருக்காங்க, அந்த நிதியில இருந்து எனக்கு கொடுங்க, எங்க ஊருக்கு ஒரு நிழல் குடை கொடுங்க அப்படின்னு கெஞ்ச வேண்டிய அவசியம். கிராம சபா எல்லாம் இல்ல சார். கிராம சபா எல்லாம் திராவிட கட்சிகள் திமுக எல்லாம் கூட்டுறதே கிடையாதுன்னு சொல்லி நாராயணன் சொல்றாரு. கிராம சபா கூட்டத்தில் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரா டெப்டி சிஎம் எங்களுடைய கட்சியில தளபதி அவங்க தான் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு முறை கிராம சபையில கலந்துருக்காங்க. பிரச்சார மேடையா பயன்படுத்துறீங்க? பிரச்சார மேடை இல்ல, இது பிரச்சார மேடை. பிரச்சார மேடை இல்லையா? மனசை தொட்டு கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை கிராமத்தை கிராம சபை நடந்தது, உங்க ஆட்சியிலையும் சரி இந்த ஆட்சியிலையும் சரி சொல்லுங்க. திரு குமார் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். அந்த அடிப்படை விஷயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷனே கூட இப்ப நீங்க சொல்லக்கூடிய இனங்கள் உட்பட 24 இனங்களை நீங்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அதை கொடுக்கிறதுக்கு மறுப்பதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் தமிழ்நாட்டில் உருவாகவே இல்லை. இதுல டிஸ்பைட் ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன் சேயிங் தட். இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ அமெரிக்க நாராயணன் பேசுகின்ற போது ஏதோ இல்லாத ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்த நாட்டில் அந்த அமைப்புகளை உருவாக்குனாங்கன்னு சொல்றது முழுக்க தவறு. சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதிலிருந்து கிராம பஞ்சாயத்துகள் இருந்துகிட்டு இருக்கு, ஊராட்சி ஒன்றியங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தலே நடக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் சொல்றதை கேட்டுங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் நேரடியா மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் ஒரு ரெகுலைஸ் பண்றதுக்காக பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டம் ராஜீவ்காந்தி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அதற்கு பிறகு நரசிம்ம ஆட்சி வந்த போது அப்ப அதிமுக உட்பட எல்லாம் ஆதரிச்சு தான் அந்த சட்டம் நிறைவேறிச்சு. சொல்றதை கேளுங்க. அதாவது இது அந்த சட்டத்தினுடைய உருவாக்கப்பட்ட ஒரு நிலை. அந்த சட்டத்தை உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசு அதற்காக தனியே ஒரு நிதியம் உருவாக்கவில்லை. அவங்க சட்டப்படி இதெல்லாம் அமைப்புகளை உருவாக்கினாங்க. அதுக்கு நிதியை யாரு எங்கிருந்து வரும்? மாநில அரசாங்கம் நிதி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அவங்க ஒரு அமைப்பு ரீதியா ஒரு அமைப்புகளை உருவாக்க சொல்ல இருந்த அமைப்புகளை இவங்க சட்டப்படி நெறிப்படுத்தினாங்க. அது காரணம் தமிழ்நாடு இல்ல. தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னே பஞ்சாயத்து அமைப்புகள் வளர்ச்சி அடைந்திருந்தது. ஆனா மற்ற மாநிலங்களில் பஞ்சாயத்து அமைப்புகளே இல்லாத மாநிலங்கள் கூட இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் அதை இந்தியா முழுக்க அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கு மாவட்ட ஊராட்சி என்பது ஒரு தேவையற்ற ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதுல செயல்பாடுன்னு ஒண்ணுமே இல்லை. இரண்டாவது, இந்த அமைப்பை பஞ்சாயத்து ராஜ் உருவாக்குறதுக்கு முன்ன திட்டக்குழுமம் உருவாக்கப்பட்டது. திட்டக்குழுமம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் மேலிருந்து திட்டமிடல் என்ற நிலை இருக்கக்கூடாது, கீழ்மட்டத்திலிருந்து திட்டம் மேல போனோம்.
ஏன்னா இது சமச்சீரான வளர்ச்சி இந்தியாவில் இருக்கணும். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அடையும், ஒரு மாநிலத்தில் பின்தங்கி இருக்கிற நிலை இருக்கக்கூடாது. எல்லா மாநிலமும் சமச்சீரான வளர்ச்சி இருக்கணும். அதுபோல ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டம் வளர்ச்சி அடையும், ஒரு மாவட்டம் பின்தங்கி இருக்கக்கூடாது. எல்லா மாவட்டமும் சமச்சீரா இருக்கணும்ன்றதுக்காக மாவட்ட அளவிலும், அதுதான் நகர அளவிலும் கிராம அளவிலும் கொண்டு வந்தாங்க. அந்த கிராம அளவில் ஒரு கிராமத்தில் அந்த திட்டமிடல் குழு தான் இந்த இவங்க கிராம சபை. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எந்த தெருவில் ரோடு தேவைப்படுது, எந்த தெருவில் தேவையில்லை, அதனால நமக்குள்ள இருக்கிற நிதியை வச்சுக்கிட்டு எந்த தெருவில் தேவையோ அதை செய்யணும், எந்த வேலையை முதல்ல செய்யணும் அதை செய்யணுன்றதுக்கு திட்டமிடலுக்காக தான் இந்த கிராம சபை என்ற கூட்டமே நடக்குது. ஆக இந்த கிராம சபை தான் அந்த கிராமத்தினுடைய திட்டக்குழு. இதுதான் இந்த அளவுக்கு அக்கறையோட பேசுறாரு. திட்டங்கள் கீழிருந்து போடப்படும் சொல்லிட்டு வருஷத்துக்கு 4 நாள், ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 5, அக்டோபர் 2, 4 நாள் கிராம சபை கூடுது. அதுல தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க மக்கள். அவர்கள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்துக்கு திமுக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கம் மதிப்பே அழிப்பது கிடையாது. பிடிஓ சொல்லி இந்த தீர்மானம் எல்லாம் யாரு ஏற்றுக்க முடியும் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் பல பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட பேசியிருக்கோம், நாங்களே நேரடியாகவும் கலந்திருக்கோம் கிராம சபையில. அதுல நிறைவேற்றப்படும் தீர்மானங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் எந்த கட்சியும் கொடுக்கிறது கிடையாது. அவர் கொஞ்சிக்கிறாரு. அப்படி சொல்லல, எந்த பிரச்சனை இல்லைங்க, அமைப்பு ரீதியான பிரச்சனை தான். இந்த சட்டத்துல இப்போ நான் சகோதரர் செந்தில் ஆறுமுகம் சொல்றதா நானும் சொல்றேன். அதாவது இந்த திட்டங்கள்லாம் இருக்கு, கிராம சபை கூட்டம் இருக்கு. கிராம சபை கூட்டம் போட்டு தீர்மானம் போட்டா அதை செயல்படுறதுக்கு நிதி யார்கிட்ட இருக்கு? திட்டங்களுக்கு ஏதாவது அந்த பஞ்சாயத்துக்கு நிதி ஒதுக்குதா? நிதி ஒதுக்கீடு தான் இந்த ஒரு பிரச்சனையுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால். பலமாக உள்ளதா உள்ளாட்சி அமைப்புகள் விவாதித்து வருகின்றோம். இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நான் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்போ அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், நீங்க கிராம சபைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும், உள்ளாட்சிகள் தான் வைப்ரண்டா இருக்கணும், அதிகமான பட்டியல் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்பயே போதிய அளவுக்கு இந்த ஒரு அதிகார பகிர்வு நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு. இருக்கிற நிலையிலேயே இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை விட, நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வன்முறை சூழ்ந்ததா இருக்குன்னு நம்ம சமீபத்தில் பார்க்கிறோம். இதை தாண்டி இதுலயே இருக்கக்கூடிய அதிகாரங்களே எவ்வளவு போட்டி, எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு கொலைகள் இதுல நடக்குதுன்னு பாக்குறோம். வாட் கோஸ் ராங்னு நினைக்கிறீங்க திரு நாராயணன்? இல்ல, அதாவது தவறுகள் நடப்பதற்கு தடுக்காத ஒரு முக்கிய பங்கு மாநில அரசுகளுக்கு உண்டு. சட்டம் ஒழுங்கு மாநில அரசுகளின் கைக்கு வருது. ராணுவத்தை கொண்டு வந்துதான் இதை நடத்தணும்னா அவங்க கேட்கணும், நிச்சயமா செய்ய முடியும். ஒன்று, அதை மாநில கட்சிகளுக்கு சேர்த்துக்கணும். ரெண்டாவது, கிராமங்களுக்கு நேரடியாக பணம் போகாம கிராமங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கிற பணத்தை இவங்க உபயோகப்படுத்துறது இல்ல, அவங்க வங்கியில் இருக்குது. அதற்காகத்தான் நேரடியாக கிராமத்துக்கு பணம் போடணும்னு கேட்கறதை இவங்க மறுக்கிறாங்க. நாங்க பல கிராமங்கள் பேக்வர்ட் ரீஜன் கிராண்ட் ஃபண்ட் இருக்கு. இங்க பேசுறவங்க யாருக்காவது அதை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. பல 100 கோடி இந்த அதிமுக ஆட்சியில அதை உபயோகப்படுத்த முடியாம திரும்ப அனுப்பினாங்க. ஏனென்றால் எல்லா ஒரு தொகைக்கு ஒரு இது போடணும், ரோடு போடணும்னா பாதி பணம் பழகிட்டு அப்படி பாதி ரோடு போடாம இருக்கும். அதற்கு உபயோகப்படுத்திக்கிறதுக்காகவே பிரிட்ஜ் ஃபண்ட் கொடுத்தாங்க. அதை உபயோகப்படுத்தல. கிராமங்கள்ல ரூரல் பிசினஸ் ஹப்னு கொண்டு வரணும்னு பண்ணோம். திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் இதை உபயோகப்படுத்தல. முக்கியமாக இவர்களுக்கு கிராமத்து முன்னேற்றத்தை பத்தி, நகராட்சிக்கு ஓரளவு, நகர கார்பரேஷனுக்கு ஐ ஹாவ் டு அட்மிட் திமுக அரசுல ஓரளவு செஞ்சாங்க. ஆனால் நான் சொல்றேன், இந்த அதிமுக அரசு நகர்பாலிகாவும் சரி கிராமங்களை பற்றியும் கவலைப்படுதில்லை. இன்னைக்கு கிராமங்களில் எதிர்பார்க்கப்படுகிற தீர்மானங்கள்லாம் கலெக்டர் எழுதி கொடுக்கப்படுகின்ற தீர்மானம். பல கிராமங்களில் கூட்டம் போடப்படுவதில்லை, கிராம சபை நடப்பதில்லை, வீட்டுக்கு வீடு போய் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. நான் இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன், 70-80% கிராமங்கள்ல கிராம சபை கூட்டம் நடப்பதில்லைன்னு நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். இல்லன்னு மறுக்கட்டும். இதை கிராமத்தில் மக்கள் கிளர்ந்து எழணும்.
இந்த கிராம அதிகாரிகள் வந்து கிராம சபை கிராம தலைவர்களுக்கு அவங்க முன்னெல்லாம் கிளாஸ் நடத்திக்கிட்டு அவங்களுக்கு அதிகாரம் என்னன்னு சொன்னோம். அந்த கிளாஸையே நிறுத்திட்டாங்க இந்த அதிமுக அரசு. இவர்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுமே கிடையாது. அதாவது அவர் முழுக்க முழுக்க பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம அவரு படிச்சதெல்லாம் ஒப்பிட்டு இருக்காரு. அவர் இந்த துறையில ஆலோசனை அவர் என்ன வகையான ஆலோசனை கொடுத்திருப்பார் அவருடைய பேச்சிலிருந்தே தெரியுது. நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு கூட இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களில் பஞ்சாயத்து நிர்வாகத்தை அதிகாரத்தை முழுமையாக தந்து சிறப்பாக நடத்துகின்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் முதல் வரிசையில் இருக்கு. இரண்டாவது, இன்னும் சொல்ல போனா நேற்றைய தினம் கூட இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மின் ஆளுமையில் நிர்வாகத்தை கொண்டு வந்ததுல சிறப்பான இடம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி பரிசு தந்திருக்கிறார். ஆக இது எல்லாமே அப்போ இதனுடைய பின்னணி இதை விட மற்ற மாநிலங்கள்லாம் வந்து சரியா செய்யலன்றதா இதனுடைய எடுத்துக்காட்டு. ஆக இன்றைக்கு மின்னணு ஆளுமை வந்து இப்பதான் கொஞ்ச நாள் ரிலேட்டிவ்லி பெட்டர். ஆனா உடனடியா நம்ம வந்து அதை ஒரு விரைவான பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம். இதுல வந்து குறைபாடுகள் வந்து இருக்குன்றதுக்கு காரணம் உண்டு. ஆனா அதுக்கு மத்திய அரசாங்கம் இந்த பஞ்சாயத்துக்களுக்கு பலப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தேவையான நிதி வசதிகளுக்கு உரிய கட்டமைப்பு எதை ஏற்படுத்த நிதிகள் கூட திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு திரு நாராயணன் குற்றம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன், திருப்பி அனுப்புறதெல்லாம் இல்ல. அவங்க அனுப்புற நிதி பயன்படுத்தக்கூடிய அவங்க மொத்தமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஒதுக்குவாங்க. அவங்க இருக்கிற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு ஒதுக்குவாங்க. அந்த ஒதுக்குற நிதியை பகிர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தருவாங்க. அந்த மாவட்டத்திலிருந்து ஒரு சில பஞ்சாயத்துகளுக்கு போய் கிடைக்கும், ஒரு சில பஞ்சாயத்து கிடைக்காது. இதுதான் அந்த நிதி. நான் கேட்கறது, இவங்க சொல்றாங்கல்ல நாங்க தான் சட்டம் கொண்டு வந்தோம், அதுக்கு ஒரு தனியா நிதியத்தை உருவாக்கி அவங்க நேரடியா என் பஞ்சாயத்து தரல. இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்து இது 50 கோடி ஆக்கணுமான்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோங்க. இவங்க ஏன் ஒவ்வொரு நிர்வாகத்துக்கு ஒரு நிதியத்தை உருவாக்கி ஒவ்வொரு இந்த வகையான திட்டங்களுக்கு இவ்வளவு நிதி தரப்படும், அது எல்லா பஞ்சாயத்து எந்தெந்த அந்த பஞ்சாயத்துக்கு நிதி ஒதுக்கீடு விட்டதுனாலதான் இந்த ஒரு பிரச்சனை. ஒரு நிதியம் உருவாகி இருந்தால் இந்த ஒரு குழப்பமே வந்திருக்காது. நீங்க நம்ம யாரும் புலம்பிட்டே இருக்க மாட்டோமே. இப்போ மோடி அரசு தனித்தனியா நிதி ஒதுக்க விட்டு மொத்தமா நிதி அனுப்பிக்கிட்டு இருக்கின்றது உண்மை. இவர் சொன்னாரு 19 ரூபா பேசுறாரு. நான் கேட்டேன். ஹலோ திரு நாராயணன், காங்கிரஸ் அரசும் நோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. திரு நாராயணன் கேட்க எங்கடியா பேசுறீங்க? எஸ் எஸ் காங்கிரஸ் அரசாங்கமும் இட் வாஸ் நோ டிஃபரன்ஸ் என்கிறார் திரு. மத்திய அரசு எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்கு. அதாவது ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கங்க, எல்லாம் வந்து நான் பர்ஃபெக்ட் காங்கிரஸ் நான் இன்னைக்குமே சொல்லதில்லை, இன்னைக்கு சொல்லல. ஆனால் இதை கொண்டு வந்து அடிப்படையாக நம்பியது காங்கிரஸ். இதை கொண்டு வந்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி. நடைமுறைக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு. இதற்காக பஞ்சாயத்து அமைச்சகம் என்று கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை மாற்றி அமைத்தது இன்னைக்கு பாஜக. அதிகார குவியலை செய்வது பாஜக. அதை விரும்ப இன்னைக்கு வந்து மொத்தமா தனித்தனியா பணம் அலோகேட் பண்ணதை மொத்தமா மாநில அரசுக்கு கொடுக்கறாங்க. இவர் சொன்னாரு பணம் ஏன் நிதியை ஒதுக்கல. ஒதுக்கின நிதியை அதிமுக அரசு நல்லா புரிஞ்சுக்குங்க. பேக்வர்ட் ரீஜன் கிராண்ட் ஃபண்ட்ல நீங்க போய் பாருங்க. நான் இன்னைக்கு பந்தயம் கட்டுறேன், பல 100 கோடி ரூபாய் தமிழகத்திலிருந்து செலவழிக்காமல் திரும்ப அனுப்பப்பட்டதுன்றது உண்மை. ஏன் இந்த தெரியாம பேசுறீங்க? கொடுத்தது இருந்ததை வச்சு செய்ய தெரியல, இன்னும் பணம் கேட்கறீங்களே. மொத்தத்துல உங்களுக்கு பஞ்சாயத்தை பற்றியோ உள்ளாட்சி அதிகாரத்தில் அதிகார குவியலை விரும்புகின்றது திராவிட கட்சிகள், முக்கியமாக அதிமுக. அவர்களுக்கு நகர்பாலிகாவை பத்தியும் கவலை கிடையாது, பஞ்சாயத்தை பற்றியும் கிடையாது. நீ கிராமத்துல பஞ்சாயத்து நடக்கலங்கிறது உண்மை. கேட்கணும். நீங்க ஒரு பேக்வர்ட் ஃபண்ட் வந்து திரும்ப அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. அவர் எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு சொல்லல, அவர் வந்து எவ்வளவு சொல்லல, எதுவுமே சொல்லல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நகர்பாலிகா பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை தமிழ்நாட்டில் தொடர்ந்து சரியான முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சட்டம் வெறும் சட்டத்தை மட்டும் போட்டா போதாது, அதுக்குரிய நிதி வேணும். அந்த நிதியை உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் எந்த உதவியும் செய்யல. இன்னைக்கு நிதி கொடுத்து, அதாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கணும் நிறைய கேட்கறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம் கேட்டீங்கன்னா, இப்ப கேரளா எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃபண்டுங்கிற விஷயத்துல 68% அவங்க இருக்காங்க. அங்க என்ன நடைமுறைன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க, என்ன திட்டம் போடணுங்கிறத நீங்க முடிவு செய்யணும் கொடுத்துறாங்க. அதுக்கு பேர் அன்டைடு ஃபண்ட்ஸ். இப்ப இந்த மாநில அரசாங்கத்தில் கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, முழுமையா
முழுமையான ஃபண்ட் எல்லாம் டைட் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த திட்டங்களுக்கு தான் பயன்படுத்துன்னு குறிப்பு எழுதிட்டு ஃபண்ட் கொடுத்துறாங்க, கைகள் கட்டப்பட்டிருக்குது. அப்ப இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எதற்கு பயன்படுத்துவோம் பயன்படுத்துங்கன்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே இது, இப்ப உள்ளூர்ல தேவை ஒரு நீராதாரத்தை மேம்படுத்துறது அவசியம் இருக்கலாம். இப்ப இங்கிருந்து திட்டம் கொடுக்கறப்ப கழிப்பறை தான் கட்டணும்னு சொல்லிட்டு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஊர்ல கழிப்பறைகள் கட்டி இருப்பாங்க. ஆனா வேற வழியே இல்லாம இவங்க அப்படி திட்டத்தை கொடுக்கறதுனால திருப்பியும் கழிப்பறையை கட்டி அது ஒரு ஊழல் நடக்கும். அதுக்கு மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியை அன்டைடு ஃபண்ட்ஸா கேரளா, அதனால 68% இருக்கு. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா அது கம்மி, தமிழ்நாடு 53% தான் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா சுதந்திரத்தை கொடுங்க, நிதியை மாநில அரசாங்கம் முதல்ல நிதியை கொடுங்க. செந்தில் ஆறுமுகம் சொல்றது உண்மை. ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த நிதியை அனுப்புகின்ற போது இந்த வகையான பணிகளுக்கு தான் அந்த நிதி அனுப்புவாங்க. எந்த மாநில அரசாங்கம் கொடுக்கறது அப்படிதான் கொடுக்குதுன்னு சொல்றேன். அதாவது சார், இப்ப நீங்க இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ரெண்டு பார்ட்டியும் நீங்க ஒன்னா வச்சு பார்க்க கூடாது. டிஎம்கே கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஊருக்கு சிற்றூருக்கு பேரூராட்சிகளை டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதிமுக அரசாங்கத்தில் எப்படி பண்ணிருக்குன்னு பார்க்கணும். இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள், இந்த அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வெறும் மாநகர இடத்துல மட்டுமே இருந்ததெல்லாம் டிஎம்கே பீரியட் தான் ஒரு பேரூராட்சி அளவுல கொண்டு போயிருக்காங்க. இப்ப ஒண்ணு இல்ல சார், ஒரே ஒன்று சொல்றேன். உதாரணத்துக்கு சென்னையில இருக்கு இன்னைக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ப்ராப்பரா நடக்குதுங்களா? ஒரு மழை வருதுன்னா அதுக்கு முன்கூட்டியே எங்களுடைய காலகட்டங்களில் எல்லா துறையும் ஒருங்கிணைச்சு, அது பிடபிள்யூ டிபார்ட்மெண்டா இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஹவுசிங் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இபி, இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த போர்க்கால நேரத்தில் மழை காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு முன்கூட்டியே எங்களுடைய பீரியட்ல மேயரா இருந்த காலகட்டத்தில் நாங்க செஞ்சிருக்கோம். இன்றைக்கு குப்பை கூட வாருவதற்கு இன்றைக்கு மாநகராட்சியில் இன்னைக்கு கிடையாது. ஆக என்னன்னா அதிகாரங்களும் சரி, குற்றச்சாட்டு எல்லா கட்டத்திலும் இருக்கு. இல்ல நீங்க அப்படி சொல்ல முடியாது. அதாவது கொடுக்கக்கூடிய நிதியை எப்படி பயன்படுத்துறோம்னு பாக்கணும் சார். இப்போ நான் இன்னும் 19 நீங்க அப்ரேஸ் பண்ண முடியாது. கொடுக்கக்கூடிய நிதி, அதாவது ஒரு ஹைமாஸ் லைட் இல்ல ஒரு ஸ்கூல் டெவலப்மென்ட், என்ன நிதி என்ன மிஸ்யூஸ் இருக்கு, பி ஸ்பெசிபிக். இல்ல இங்க மொத்தமே இங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க எங்க ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு கிலோமீட்டர் சென்னையில மிஸ்யூட்டிலைஸ் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல சார். இன்னைக்கு உயர்நீதிமன்றமே சூமோட்டோவோ சென்னை மாநகர இருக்க எல்லைக்குட்பட்ட ரோடுகளே சரியில்லைன்னு சொல்லிட்டு சூமோட்டோவோ எடுக்கிறாங்க. இதை விட என்ன பெரிய எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு? இதை விட என்ன பெரிய எக்ஸாம்பிள் இருக்கு? ரோடு 4 வருஷத்துல உருவானது இல்ல. வளசனையில ஒரு பகுதியில் நீங்க எப்படி எப்படி பேசுறீங்க? ரோடு உருவாறது பிரிட்டிஷ் காலத்துல போட்டாங்க சார். அதை ஒவ்வொரு முறையும் போடணுன்றது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த அரசாங்கத்தினுடைய கடமை. நீங்க எப்படி ஆர்கியூ பண்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ரோடு உருவாடுறது இப்பதான் புதுசா உருவான மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவது குப்பை வாடுறதை பத்தி வழக்கறிஞர் பரந்தாமன் சொல்றாரு. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு குப்பை வார உரிமையை தந்துட்டு அந்த நிறுவனம் குப்பை வாராதனால போலீஸை வச்சு குப்பை வாரின சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது திமுக ஆட்சியில. போலீஸ் வர்றாங்க, அங்க பொதுமக்களுடைய தொல்லை பொறுக்க முடியாம அங்க குப்பைகள் குவிந்ததுன்னா பேச வேண்டாம். இன்னைக்கு ஒரு தந்தை இல்லாத மாநகரமா இருக்கு சென்னை மாநகர தந்தை. மாநகர தந்தை மேயர் சொல்றான். ஒரு சென்னை மாநகரத்தில் தந்தை இல்லாத மாநகரமா இருக்கு. இன்னைக்கு எங்க போயிடுச்சு? எங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எங்க இருக்காரு? டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எங்க இருக்கு? ஒழிக்க முடியாம. ஆனா கொசு வலையில ஊழல் இருக்கு. கொடுக்கிற கொசு வலையில ஊழல் இருக்கு. சென்னை சிங்கப்பூர் ஆக்குறண்டு தன்னை சிங்காரிச்சிட்டு அலங்கரிச்சு பூங்கா எப்படி சார் ஒரு மேயர் நடந்துகிறாரு. இந்த பூங்காக்கள் எல்லாம் திராவிட எதுவுமே செய்யல. அதுக்காக ஒரு மேயர் பேரை வச்சுட்டு ஊர் சுத்திட்டு எல்லாரும் அலுவலகத்தில் நிர்வாக பணிகளை பாக்குறாங்க சார். பதில் சொல்லுங்க. நாங்க ஒண்ணுமே செய்யல சார். செம்மொழி பூங்காவும் தொல்காப்பிய பூங்காவும் ஏன் நீங்க மெயின்டைன் பண்ண மாட்டேன்றீங்க? இப்போ நாங்க 40 கோடி ரூபாய் செலவுல மெரினா கடற்கரையை எங்களுடைய ஆட்சியில தளபதி மேயரா இருக்கும் போது அதை அழகுபடுத்தணும், உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கும் போது இப்ப இந்த மெரினா கடற்கரை எப்படி இருக்குது?
நீங்க செம்மொழி பூங்காவையா நீங்க பாதுகாக்கல? தொல்காப்பிய பூங்கா மக்களுக்கு பயன்படுறதா திமுக காரங்க பயன்பட போது மக்களுக்கு பயனடையக்கூடியது. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? அதாவது இன்னைக்கு மெரினா பூங்காவா தான் இருக்கு. என்ன சொல்ல போனா அங்க சீரணி அரங்கம் இருந்து சீரணி அரங்கத்துல 4 தடவை கூட்டம் நடந்துகிட்டு அங்க ஒரே குழப்பமான சூழ்நிலை இருந்தது. அதையெல்லாம் அகற்றி விட்டு அதிமுக பூங்கால என்ன குறைஞ்சு போச்சு? கிராம ஊராட்சிகள் பத்தி பேசுது. 74வது சீர்திருத்தம் நகராட்சிகள் பத்தி பேசுது. இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இந்த 74வது அமெண்ட்மெண்ட்ல கூட இன்னொரு கிளாஸ் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க கிராம சபைன்னு இருக்கல்லவா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் மக்களும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு அது கிராமங்களை தவிர பேரூராட்சியிலும் சரி நகராட்சியிலும் சரி மாநகராட்சியிலும் எங்கேயுமே அபிஷியலா பொதுமக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கிராம சபை அந்த மாதிரி நீங்க சொல்றது அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் சந்திக்கிறது என்ன சார் சிஸ்டம் இருக்கு? ஒரு சிஸ்டம் இன்னைக்கு கிடையாது. வார்டு சபை அமைக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கூட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் தனியா இருக்குது, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா இருக்குது. வில்லேஜ் பஞ்சாயத்து மட்டுமல்ல அகில இந்திய அளவுல இந்த ஒரு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்ததோ அது அந்த நோக்கத்தோடு அந்த அளவுக்கு அந்த வீரியத்தோடு செயல்படுதாங்கிற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக இருக்கிறது. பிரதமரே சொல்வது போல இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாக மாநில அரசாங்கங்களுக்கும் கூட இதுல ஒரு நிதி சார்ந்த ஒரு நடைமுறை பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன. அவையெல்லாம் சீர்படுத்தப்பட்டு ஒரு கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸியானது வலுப்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இயல்பான எதிர்பார்ப்பு. இந்த நிலையில் மக்கள் கருத்து என்ன கேட்போம். ஊராட்சி நிர்வாகத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது அதிமுக என 36%, திமுக என்று 38%, காங்கிரஸ் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றிய அதிக அக்கறை கொண்டது என்று 7%, பாஜக என்று 19% சொல்லியிருக்கிறார்கள். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உள்ளாட்சி அமைப்பானது இந்த ஒரு மூன்றாம் டெமோக்ரஸியானது உள்ளாட்சி அமைப்புகள் வலுப்பெற வேண்டும். இது ஒரு கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸி. இதனது நோக்கமானது முழுமையாக நிறைவேற வேண்டும். நடைமுறை பிரச்சனைகள் இருக்கவே செய்கின்றன. அவையெல்லாம் களையப்பட்டு இது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இயல்பான எதிர்பார்ப்பு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் மூவருக்கும் திரு அமெரிக்கன் அரண் அவர்களுக்கும் திரு ஆவடிக்குமார் அவர்களுக்கும் திரு செந்தில் அறுமுகம் அவர்களுக்கும் திரு பரந்தாமன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.